ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி. மகர ராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது ஒரு பெண் ராசி, பூமி ராசி மற்றும் சரராசி. இதன் அதிபதி சனி. இங்குதான் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இதுவும் ஒரு 4 கால் ராசி. இதனுடைய உருவம் ஆடு. இதனுடைய சின்னம் ஜே. இதுதான் உடலிலுள்ள எலும்புகள், முழங்கால் முட்டுகள் இவற்றையெல்லாம் குறிக்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது எதிரியின் வீடு. ஆனால் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இது நண்பன் வீடு. இது ஒரு பூமி ராசியாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் செலவை குறைப்பதிலும் நாட்டமுள்ளவராக இருப்பார்கள். எதையும் யோசித்து செயல்படுவராகவும் கடின உழைப்பை கொடுப்பவராகவும் இருப்பார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பார்கள். அதன்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க யோகம் போன்றவை அவரவர் ராசியை பொறுத்து அமையும். அந்த வகையில் இன்று 10வது ராசியான மகர ராசி எதிலும் விடாமுயற்சி உடையவர்கள், எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள், சோம்பல் அடைய மாட்டார்கள், கடுமையான உழைப்பாளிகள், எதிலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டார்கள், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள், செய்யும் தொழிலை தெய்வமாக எண்ணக்கூடியவர்கள், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள். வாழ்வின் பிற்பகுதியை விட முற்பகுதி தான் மகிழ்ச்சிகள் நிறைந்ததாக அமையும். கொடுக்கும் வாக்கை எந்த நிலையிலும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், இரக்க சுபாவம் உடையவராக இருப்பார்கள். அதிக பாசம் கொண்டவர்கள், மற்றவர்கள் மனம் கொண்டாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள். எதிலும் ஆதாயம் இருக்க வேண்டும் என்று செயல்படக்கூடியவர்கள், வெகுளித்தனமான மனநிலையை உடையவர், நகைச்சுவை அதிகம் வரும், நகைச்சுவையாக பேசி சூழ்நிலையை தனக்கான இடமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர், பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும், அனைவருக்கும் உதவு குணம் கொண்டவர்கள், அனைத்து விஷயங்களிலும் செயல்படுவார்கள். இதில் மகர ராசியினர் பெரும்பாலும் தற்காப்பு மற்றும் சந்தேகம் கொண்ட அணுகுமுறையை பின்பற்றுவார்கள். மற்றவர்களுடன் சுமூகமாக பழகும் இவர்கள் கவனத்தோடு தைரியமாக பொறுமையாக எதிர்ப்பாக இருப்பார்கள். இதில் ஆளும் கிரகம் எது? மகரத்தை ஆளும் கிரகம் சனி. மகர ராசியினரின் கருத்துக்கள் முதிர்ந்த தர்க்க ரீதியான மற்றும் விவேகமாக இருக்கும். இவர்கள் குறிக்கோள்களை அடைய நிறைய ஆற்றலை முதலீடை செய்வார்கள். மேலும் மற்றவர்களிடம் விசுவாசமாகவும் கவனமாகவும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் தனியாக நேரத்தை செலவிடவே விரும்புவார்கள். மகர ராசியின் ராசியாதிபதி சனி பகவான். காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கும். 4வது சரராசி. மகராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் உடையவர்கள். கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும். புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும். காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். இவர்களின் எலும்புகளும் மூட்டு பாகங்களும் எடுப்பான தோற்றம் அளித்தாலும் அழகாக இருக்கும். எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையோடு முகத்தில் கவலையுடன் இருப்பார்கள். கள்ளக்கபடமில்லாத உள்ளம் கொண்டவராக அழுத்தம் திருத்தமாக பேசுபவராகவும் இருப்பார்கள். பேச்சில் முன்கோபமும் உறுதியும் இருக்கும். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் விரோதியானாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவராக மகராசியில் பிறந்தவர்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டவராகவும் இருப்பார்கள். எதையுமே எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். மனதில் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள். இவர்களுக்கு பிடியாத குணம் அதிகம் இருக்கும். மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் 2 வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பார். இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட இவர்களால் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பார்கள். வீண் பழிச்சொல் சொல்பவரை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள். எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வோடும் செயல்படும் இவர்களுக்கு கள்ளக்கபடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும். மன வாழ்க்கை. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளே மிக அதிகம். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணைப்பிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வர். ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள். மகர ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். உறவினர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை. மகராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். வரவேண்டிய பணவரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவார்கள். சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது. பூமி நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும் அதனால் தேவையற்ற சௌகரியங்களை பெருக்கிக்கொள்வதற்கான ஆடம்பர செலவுகளை செய்வார்கள். புத்திரபாக்கியம். மகராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். பெண் குழந்தைகளாக சற்று அனுகூல பலனை பெறும் இவர்களால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயங்களும் கிடைப்பதில்லை. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகள் வைத்து காப்பாற்றுவர் என்று கூற முடியாது. அப்படியே இருந்தாலும் மனவேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மன நிம்மதியின்றி வாழ நேரிடும். தனக்கென சிறு சேமிப்பியாவது சேர்த்து வைப்பது நல்லது. இதில் தொழில். மகராசியில் பிறந்தவர்கள் பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். கட்டிடத்துறை, பொறியியல் துறை போன்றவற்றிலும் பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவர். எந்த ஒரு துறையிலும் புகழோடும் பெயரோடும்
தங்கள் லட்சியங்களிலும் படிப்படியாக முன்னேற்றமடைவார்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். மற்றவற்றையெல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள். வாழ்வின் முற்பாதையில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதையில் எல்லா சுகங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். உண்ணும் உணவு. மகராசிக்காரர்கள் தங்களை நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள கீரை வகை, வாழைப்பழங்கள், வாழைத்தண்டு, கேரட், வெங்காயம், கொழுப்பு சத்து குறைவான உணவு வகை போன்றவற்றை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும். சிறப்புகள். மகராசி ஒரு மலையாட்டை குறிக்கிறது. இந்த சின்னம் அதிக உயரங்களுக்கு செல்வதையும் முன்னேறுவதையும் குறிக்கிறது. லட்சியமும் உறுதியும் இவர்களின் மற்ற நேர்மறையான பண்புகளாகும். மகராசியினர் தாங்கள் செய்ய இருப்பதை முன்கூட்டியே மற்றவர்களுக்கு சொல்ல விரும்ப மாட்டார்கள். இது ஒரு நிலராசி என்பதால் ரிஷபம் மற்றும் கன்னி போன்று மகராசியினரின் பாரம்பரியம் மற்றும் ஒழுங்கை கடைபிடிப்பார்கள். மகராசிக்காரர்கள் அசாத்திய பெருமைசாலிகள். எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். முதலில் மகராசியில் பிறந்த ஆணின் குண இயல்பு இதுதான். மகராசியில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலானோர் விளம்பர பிரியராக இருப்பார்கள். எங்கும் எதிலும் தாங்களே முன்னிலை வகிக்க வேண்டும் என கருதுவார்கள். திருமண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாகவும், அதுவே வேறு வீடாக இருந்தால் அங்கும் அவர்களுக்கு தான் முதலிடம் வேண்டும் என நினைப்பார்கள். அந்த அளவுக்கு தங்களை பறைசாற்றிக் கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பதுடன் அதற்காக மெனக்கடவும் செய்வார்கள். மகராசி ஆண்களில் பெரும்பாலானோர் பெண் பிரியர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லதான் வேண்டும். ஒரு வகுப்பறையில் மிக மிக அழகான பெண் ஒருத்தி இருக்கிறார் என வைத்துக்கொள்வோம். அந்த பெண்ணை எப்படியாவது வசப்படுத்தி மகராசி ஆண் அவளுடன் நட்பு பாராட்டுகிறார் என வைத்துக்கொள்வோம். அந்த பெண்ணிடமும் அவர்களை பற்றியே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதனால் வெறுப்பின் எல்லைக்கே செல்லும் அந்த பெண் அவர்களை விட்டு விலக முயற்சிக்கிறார் என்றால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் உடனே அடுத்த பெண்ணுக்கு வலை வீச தொடங்குவார். மலருக்கு மலர் தாவும் வண்டின் குணாதாசியத்தை கொண்ட மகராசி ஆண்களை எந்த கூட்டத்திலும் சுலபமாக கண்டுபிடிக்கலாம். மகராசி ஆண்கள் எந்த கூட்டத்திலும் கும்பலிலும் குரலை உயர்த்து பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்துவதில் முயற்சி மேற்கொள்வார்கள். இதனால் எங்கே சென்றாலும் அனைவருக்கும் அவர்களை தெரிய வைத்து விடுவார்கள். ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள துடிக்கும் மகராசி ஆண்கள் கைவசம் சரியான வருமானம் இல்லாவிட்டாலும் பிறருக்கு தாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வார்கள். சொகுசுக்கார்களில் வந்து இறங்குவதையும் அனைவரும் தங்களுக்காக காத்திருப்பதையும் அதிகம் விரும்புவார்கள். அனைவரோடும் கலகலப்பாக பேச முற்படும் மகராசி ஆண்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் பெரும்பாலும் பெண்களாக இருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. பெண்கள் மீது அளவற்ற ஈடுபாடு கொண்ட மகராசி ஆண்கள் இயல்பில் இலகிய மனது கொண்டவர்கள். பேயும் இறங்கும் என்பதற்கேற்ப அவர்களுக்காக இறங்கியே இலகிய மனதை கொண்டிருப்பார்கள். கனியவனாகவும் இருப்பார்கள். கட்டாயப்படுத்தி நண்பர்களாக்குவதை விட பேசியே கவர்வதில் மன்னர்களாக திகழ்வார்கள். அண்மையில் சந்தைக்கு வந்திருக்கும் கார் உட்பட அனைத்து விஷயங்களையும் பற்றியும் அக்குவேறு ஆணுவீராக அலசுவார்கள். அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ ஒரு விஷயத்தை தெரிந்தது போல காட்டிக்கொள்வதில் அவர்கள் நிபுணர்கள். எதை பற்றியும் பேசும்போதும் அவர்கள் கண்கள் அருகில் இருக்கும் பெண்களையே வட்டமடிக்கும். பெரும்பாலான மகராசி ஆண்கள் அதி தீவிரமான அணுகுமுறை கொண்டவர்களாக இருப்பார்கள். இதை வைத்தே மகராசி ஆண்கள் இதில் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என கண்டுகொள்ளலாம். ஆளுமைத்திறன். ஆம், மகராசி ஆண்கள் பிறர் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் வரவில்லையா என கேட்கும் அளவுக்கு தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதில் சாமர்த்தியசாலிகள். சின்ன குழுவாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, தங்களை பற்றியே பிறர் பேச வேண்டும் என அதிகமாக விரும்புவார்கள். தங்களது சாதனைகள், வெற்றிகளை பற்றி பிறர் புகழ்ந்து பேசி பாராட்ட வேண்டும் என ஆசைப்படுவார்கள். இதுவே அவர்களது தன்னம்பிக்கைக்கு சான்றாக இருக்கும். ஒரு வகையில் இதை அவர்களது பலம் நிறைந்ததாக சொல்லலாம். எது எப்படியோ அவர்களது பேச்சு திறமையால் ஆதரவாளர்களை அதிகமாக கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேச்சு கேட்கவே பலர் வந்து சேர்வார்கள். எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் டிப்டாப்பாக காணப்படுவார்கள். எப்போதும் ஜோக்கடித்து கொண்டு உற்சாகமாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில் அவர்கள் நிபுணர்கள். அப்படி இருந்தால்தான் பல விஷயங்களில் வெற்றி கிட்டும் என உறுதியாக நம்புவார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்களது இயல்பையும் மீறி கூர்மையான வார்த்தைகளால் பிறரை புண்படுத்தவும் தவறமாட்டார்கள். மகராசி ஆண்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தன்முனைப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். வெளியே துணிச்சலான ஆண்மகன் என காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மூட நம்பிக்கைகள், ஆன்மீக ஈடுபாடு, பூஜைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். இவற்றை கூறி அவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற அளவுக்கு மூடதனம் அவர்கள் உள்ளத்தில் மண்டி கிடக்கும். ஆனால் இதிலும் விதிவிலக்குக்குள் இருக்கும். பெண்களை கவர்வதில் வல்லமை படைத்தவர்கள் என்று சொல்லியிருந்தோம். பொதுவாக பெண்கள் மயங்கும் புகழ்ச்சி, ஒப்பீட்டு ஆகியவற்றை காட்டியே அவர்களை வசப்படுத்துவார்கள். அவர்களது பேச்சுக்கு மயங்கியே விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளாக பெண்கள் அவர்களிடம் மையம் கொள்வார்கள். உங்களது வாழ்க்கையின் மேன்மைக்கு வழிகாட்டும் வகையில் நீங்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய சில குறிப்புகளையும் வழிகாட்டுதலையும் பார்க்கலாம். மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் எழக்கூடும். அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒரே ராசிக்காரர்களாக இல்லாத பட்சத்தில் பிறக்கும் குழந்தையின் உடல் அமைப்பு,
கல்வி, தொழில், ஆரோக்கியம், குணாதிசயம் தந்தையின் ராசியை அடிப்படையாக கொண்டு அமையுமா, தாயின் ராசியை அடிப்படையாக கொண்டு அமையுமா என்பதே அந்த கேள்வி. சிக்கலான பிரச்சனை தான். ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு நடைமுறையிலேயே தீர்வு உள்ளது. 20 ஜாதகத்தில் யாருக்கு ஆதிக்கம் அதிகமோ அந்த ராசிக்குண்டான பலன்தான் அமையும். ஒரு குடும்பத்தில் யாருடைய ஆதிக்கம் அதிகம், யாருடைய வார்த்தை சொல்லும்படியாகும் என்பதை வைத்தே அவர்கள் குழந்தைகளின் குணம் தெரியும். முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் என 2 விதமாகவும் குழந்தை பேர் அமையும். மகராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு கலை, இலக்கியத்தில் நாட்டம் இருக்கும். சினிமா, பத்திரிகை, தொலைக்காட்சி என மீடியா சம்பந்தமான துறைகளில் விருப்பமும் ஆற்றலும் இருக்கும். தங்களது பேச்சால் மற்றவர்களை கவர்வார்கள். சனி இவர்களை ஆளும் கிரகம் என்பதால் கட்டுப்பாடுடன் இருப்பார்கள். இந்த தன்மை இவர்களை முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த உதவுகிறது. பணத்தை மிச்சப்படுத்துவதில் மிகவும் கெட்டிக்காரர். மிக கடினமான சூழ்நிலையில் கூட இவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காணுவர். நேர்மறை மற்றும் எதிர்மறை. மகராசினரை புரிந்து கொண்டு காதல், வேலை மற்றும் வாழ்க்கையில் அவர்களுடன் சிறந்த உறவை உருவாக்க உதவும் 5 மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள். நேர்மறையான பண்புகள்: நடைமுறையானவர்கள், புத்திசாலிகள், கவனமானவர்கள், கெட்டிக்காரர்கள், லட்சியவாதிகள். எதிர்மறை பண்புகள்: கூச்ச சுபாவம் உடையவர்கள், எதிர்மறை எண்ணம் உடையவர்கள், இறுக்கமானவர்கள், பொறுமை இழந்தால் கடுமையானவர்கள், பிடிவாதம் உடையவர்கள். இதில் மகராசி ஆண்களின் குணம் உந்துதல், தீர்மானித்தல் மற்றும் கைகோர்த்தல் மகராசினரின் சுருக்கமான ஆளுமையை கூறுகிறது. வெற்றியின் உச்சியை அடைய கடினமாக உழைப்பதில் மகிழ்ச்சி அடைவர். கவனம் செலுத்தும் மற்றும் வெற்றி பெற என்ன தேவை என்பதை இவர்கள் அறிவார்கள். கடின உழைப்பாளிகள். கடுமையான சவால்களை கூட ஏற்க தயாராக இருப்பார்கள். வாழ்வின் ஒவ்வொரு முயற்சியிலும் தீவிரமாகவும் கவனமாகவும் மற்றும் சுயாதீனமாகவும் முடிவெடுப்பார். சூழ்நிலை காரணமாக புதிய நபர்களை சந்திக்கும் போது மற்றும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் சிரமங்கள் மற்றும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் தங்கள் முடிவே சரியானது என நினைப்பதுண்டு. ஆனால் மற்றவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டால் உண்மையான மகிழ்ச்சியை அவர்கள் காணலாம். மகராசி மற்றும் ரிஷபம் சரியான ஜோடியாக கருதப்படுகிறது. ஏனெனில் இவை இரண்டும் நிலம் சார்ந்த ராசி. அதாவது முடிவுகளை எதிர்கொள்ளும் போது சமமாகவும் எச்சரிக்கையாகவும் தீவிரமாகவும் எடுப்பார்கள். கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகியவற்றை காதலிப்பதில் மகரமும் இணக்கமாக இருந்தாலும் ரிஷபம்தான் சரியான இணையாக உள்ளது. மகராசியுடன் இணக்கமில்லாத ராசிகள். மகராசியுடன் காதல் என வரும்போது துலாம் சிக்கலாகும். மகரம் மற்றும் தனுசு ராசி சரியான காதல் ஜோடி அல்ல. ஏனெனில் மகரத்திற்கு தனுசின் மிகவும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் பொருந்தாது. மகரமும் கடகமும் பொதுவாக பழகுவதில்லை. ஏனெனில் கடகத்தின் அடக்குமுறையும் ஆளுமையும் மகரத்திற்கு சரிவராது.